ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஊருக்கு தான் போக போறோம். மதியம் ஒரு 12:30 மணி போல இப்ப கிளம்பியாச்சு. ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணி நான் வீட்டுக்குள்ளேயே கொடி கட்டி காய வச்சுட்டேன். மேல மாடியில காய வைக்க முடியாது. வெயிலும் அடிக்கல, மழை வர்ற மாரி கிளைமேட் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே கொடி கட்டி காய வச்சுட்டேன். நாளைக்கு வந்து தான் ரிட்டர்ன் ட்ரெஸ் எடுக்க போறேன். அதனால வீட்டுக்குள்ளேயே போட்டாச்சு. பசங்கள மதியமே ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வரதுக்காக இப்ப நான் ரெடி ஆயிட்டேன். 12:30 மணி போல இப்ப பசங்கள வந்து பர்மிஷன் கேட்டு ஹாஃப் டே லீவ் கேட்டு இப்ப கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் நம்ம ஊருக்கு போயிடணும். அதனால இங்கேருந்து 2, 3 மணிக்கு கிளம்புனா தான் நம்ம ஊருக்கு போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். பசங்க நாளைக்கும் ஸ்கூல் லீவ் போட்டுருவாங்க. இன்னைக்கு ஹாஃப் டே 1 1/2 நாள் லீவ் கேட்டு இப்போ பசங்கள கூட்டிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு காலையிலே நான் லஞ்ச் வந்து செஞ்சு தான் குடுத்து விட்டுருந்தேன். இப்போ ஒரு 12:45 போல டைம்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இப்போ கூட்டிட்டு வரேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தர்ஷன் வந்து எனக்கு பூச்சி மாத்திரை குடுத்தாங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி தர்ஷன் எடுத்து காமிச்சிருந்தான். சரி, ஓகே, நீ மாத்திரைலாம் காமிச்சது போதும், சீக்கிரம் ஊருக்கு ரெடி ஆகுங்க, டைம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் ஊருக்கு போகணும். நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. பாக்குத்தட்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அன்னதானம் கொடுக்கறதுக்காக பாக்குத்தட்டு ஒரு 150 தட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் மார்னிங்கே 150 தட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் 150 தட்டு தான் மார்னிங் இருந்தது. நான் மதியம் போறதுங்கிறதுனால எப்படியும் மதியம் ஸ்டாக் வந்திருக்கும். அதனால 150 பாக்குத்தட்டு வாங்கிட்டு ஊருக்கு போகணும். இப்போ வந்து நைட்டுக்கு போய் கோயிலுக்கு போறதுக்காக புது ட்ரெஸ் எடுத்து இப்போ வைக்க போறா பாப்பா. ஏன்னா நைட்டு கோவில்ல வந்து பூஜை எல்லாம் நடக்கும். அப்போ வந்து புது ட்ரெஸ் தான் பசங்களுக்கு போடுறதுக்காக தம்பிக்கு வேட்டி சட்டை, எனக்கு saree, பாப்பாவுக்கு வந்து நம்ம வீடு குடி போக எடுத்த சோழி மாடல்ல இருக்கிற புது ட்ரெஸ் தான் இப்போ எடுத்துக்க போறோம். எல்லா ட்ரெஸ்ஸும் இப்போ எடுத்து பேக்ல வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 3 பையில் அரேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்க. தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. ரஃப்யூஸ் ட்ரெஸ் எடுத்து நாளைக்கு பசங்க ஸ்கூல் போக மாட்டாங்க. அதனால ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பாருங்க 2 பை ஒரு பேக் எல்லாமே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கிளம்பி ஊருக்கு போக வேண்டியதான். போகும்போது பாக்கு தட்டு வாங்கிட்டு போகணும். இந்த வீடியோஸ்ல வந்து என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டவுனா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்து இப்ப நாங்க கிளம்பிட்டோம். வீடெல்லாம் லாக் பண்ணியாச்சு. ஸ்கூட்டில தான் போக போறோம். நாங்க இப்போதைக்கு ரீசெண்டா எங்க போனாலும் ஸ்கூட்டில தான் போறது. பஸ்ல போற வேலையே கிடையாது. ஏன்னா போற வேலை கரெக்டா டைமுக்கு நடக்கணும்னா ஸ்கூட்டி வண்டியில போனாதான் கரெக்டா நடக்கும். பாக்குத்தட்டு சிதம்பரத்திலேயே விசாரிச்சேன். அங்க ஒரு தட்டு 9 ரூபா சொன்னாங்க. காலையில நான் ஹஸ்பண்ட் சேத்தியத்தோப்புல இருந்து 5-6 ரூபாய்க்கு ஒரு தட்டுன்னு 150 தட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்க. திரும்ப புவனகிரி வந்து கேட்கும்போது அங்க 8 ரூபாய் 7 ரூபா சொன்னாங்க. சேத்தியத்தோப்பு வந்து திரும்பி கேட்கும்போது இவங்க 5-6 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஏன் அந்த 2 ஊர்லயும் ரேட் அதிகமா வச்சு விற்கிறாங்க, சேத்தியத்தோப்புல கம்மியா விற்கிறாங்கன்னு தெரியல. திரும்ப நான் இங்கே வந்து 5-6 ரூபாய்க்கு 110 தட்டு தான் இருந்துச்சு. அந்த 110 தட்டு நான் இப்போ வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து இப்போ பேக் பண்ணிட்டு இருக்காங்க எண்ணிட்டு. 150 தட்டு சொல்லியிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட். கடையில 110 தட்டு தான் இருக்கு. அதனால பேப்பர் தட்டு நான் 40 வாங்கிக்கிட்டேன். அதுல ஒரு பாக்கெட்ல வந்து 40 பிளேட் இருக்கும். அது பேப்பர் பிளேட். ஒரு பிளேட் 1 ரூபாய். ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க 40 பத்தாது, இன்னொரு 40 வாங்கிக்கணும்னு சொல்லி 80 ரூபாய்க்கு 2 கட்டு வாங்கிட்டேன். மொத்தம் 675 ரூபாய்க்கு பிளேட் வாங்கி இப்ப பேக் பண்ணி இப்ப ஸ்கூட்டில வந்து பாப்பா கிட்ட பாதி பின்னாடி கொடுத்துருவேன். மீதி வந்து ஸ்கூட்டி முன்னாடி வச்சுப்பேன். இப்ப வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க வந்ததுமே சர்வீஸ் ஸ்கூட்டி கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 4 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சமையல் ஆள் வச்சுதான் இன்னைக்கு வந்து சமைக்கிறோம். 2 சிப்பா அரிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து கோவில்லே அங்கேயே எல்லா மளிகை பொருள்லாம் வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. நாங்க வந்த டைம் 4:30 மணி. இதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகணும். வந்ததும் ஒரு கிளாஸ் டீ வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே குடிச்சிட்டு இருக்கேன். பசங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. பிளேட் வந்து ஆல்ரெடி பாதி பிளேட் கோவில்ல இருக்கு, மீதி பிளேட் இங்க இருக்கு. போகும்போது எடுத்துட்டு போகணும். இப்ப கோவிலுக்கு வந்திருக்கோம். எங்க குலதெய்வம் கோவில் வீரனார் கோவில்னு ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இப்ப ரீசெண்டா கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னு நான் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இங்கேயே சமைச்சு முடிச்சுட்டாங்க. என்னென்ன சமையல்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக திங்ஸ் எல்லாம் இப்ப எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மிக்சி, அப்புறம் பாத்திரம் எல்லாமே வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும். பக்கத்திலே தாங்க இருக்கு வீடு. என்னென்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை சாதம் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 4 பாத்திரத்துல இருக்கிற சாப்பாடு எல்லாமே 2 சிப்பா. இது தயிர் சாதம். சைவால் வச்சுதான் நாங்க வந்து சமைச்சோம். சமைக்கும் போது என்னால வர முடியல. சிதம்பரத்துல இருந்து வரதுனால எனக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த சாதம் ஃபுல்லா புளி சாதம். லாஸ்ட் ஒன் பாருங்க, லெமன் ரைஸ்ங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாமே. அடுத்து சுண்டல் வந்து வெவிச்சு தாளிச்சு அது ஒரு பாத்திரத்துல அங்க உள்ளார வச்சிருக்காங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கு மண்டலாபிஷேகம். நம்ம வீட்டோட படையல். ஒரு சிப்பா 26 கிலோ, இன்னொரு சிப்பானும் 26 கிலோ, மொத்தம் 52 கிலோ இன்னைக்கு சாப்பாடு வந்து செஞ்சிருக்கோம். அரிசி சிப்பானா வாங்கி தான் நாங்க வந்து எப்பயுமே வந்து சமைப்போம். இங்க இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருந்தோம். இப்ப தேவையில்லாத பாத்திரம், படுதா, மிக்சி எல்லாமே வீட்டுல இருந்து கொண்டு வந்தது. அதெல்லாம் கொண்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டு ஊர்லாம் சொல்றதுக்கு போகணும். முக்கியமானவங்க எல்லாம் கூப்பிடணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும். இது போல நாங்க படைக்க போறோம்.
கோவிலுக்கு வாங்கன்னு போயிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு வரணும். அடுத்து நாங்க வீட்ல இருந்து கோவிலுக்கு வரும்போது என்ன கொண்டு வரணும்னா, மாவிளக்கு போட்டு எடுத்துட்டு வரணும். அது இப்போ மாவிளக்கு போய் வீட்டுக்கு போய் போடணும். முன்னாடி காலத்துலலாம் சமைக்கும்போது என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, சமையல் ஆளு மட்டும் வருவாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பங்காளி, உறம்பரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துருவோம். இது போல சமைக்கணும் வாங்கன்னு. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, காய்கறிலாம் கட் பண்ணி குடுத்துருவாங்க. எது அரைக்கணுமோ அதெல்லாம் இஞ்சி பூண்டுலாம் அரைச்சு குடுத்துருவாங்க. பாத்திரம்லாம் எடுத்து குடுக்கறதுக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க. இப்பலாம் என்ன செய்றாங்கன்னா, அந்த மாரியே கிடையாதுங்க. சமையல் ஆளு கூடவே 2 பேர கூட்டிட்டு வந்துடுறாங்க. பொருள் எடுத்து குடுக்கறதுக்கும், காய்கறி கட் பண்றதுக்கும், சமைக்கிறதுக்கும் மொத்தம் 3, 4 பேர் வந்துடுறாங்க. அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுக்கிறாங்க. இந்த பங்காளி உறம்பறைக்கெல்லாம் வேலையே வைக்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல இருக்கிற எங்களுக்கும் வேலை வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாரி இன்னைக்கு சமையல்காரங்களே வந்து, அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அவங்களே கிளம்பிட்டாங்க. அமௌண்ட் வாங்கிட்டு. கோவிலுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளோ மயில் வந்து ஒரு 3 மயில் கிட்டத்தட்ட நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. அந்த வண்டியில, ஸ்கூட்டில முன்னாடி இருக்கு பாருங்க கோவிலில. அது வந்து புளி சாதம் செஞ்ச சாறு வந்து மீந்திருக்கு. அத கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து அவங்க உட்காந்து சமைக்கும்போது காய்கறிலாம் கட் பண்ணியிருப்பாங்க. எப்படி தயிர் சாதத்துக்குலாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதனால படுதாலாம் இப்ப எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப கோவிலுக்கும் கிளம்பியாச்சு. தன்ஷி பாருங்க சூப்பரா பாப்பா வந்து பூலாம் வச்சுட்டு தன்ஷியும் சூப்பரா கிளம்பிட்டா. நான் சிம்பிளா பிங்க் கலர் சாரி காட்டன் சாரி வேர் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் லைவா வருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. A few minutes later. ஏன் அவருக்கு ஏன் போன் அடிக்கணும்? சர்வேஷ் சர்வேஷ் கொடு. குட்டி போனதா இருக்கு.
எங்கடா ரெண்டு கையில பிடிச்சி கொஞ்சமா எனக்குள்ள தெரியும் A few minutes later. சாதம்லாம் வாங்கிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த சுண்டல் பாத்திரத்த மட்டும் கையில எடுத்துட்டு வந்துட்டாங்க. மீதி பாத்திரம்லாம் கோவில்லயே இருக்கு. அதெல்லாம் காலையில வாஷ் பண்ணி குடுத்துருவாங்க. சாப்பாடு மீறவே இல்ல. எல்லாருக்குமே கரெக்ட்டா வந்து சாப்பாடு குடுத்தாச்சு. நாங்க வந்து சாப்பாடு எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கவும் இல்ல. எல்லாரும் அங்க கோவில்ல பிளேட்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. இப்ப நைட்டு ஒரு 9 மணி போல வீட்டுக்கு வந்து ஒரு 2 பிளேட் சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதுல ஒரு பிளேட் இப்ப தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து கோவில்ல சாப்பிடவே இல்ல. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தான் சாப்பிடுறோம். சர்வேஷ் குட்டி பாருங்க சாதத்த அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு வந்து சாப்பாடு கரெக்ட்டா வந்து திட்டமா எல்லாருக்கும் குடுத்தாச்சு. சாதம் மீறவே இல்ல. நாங்க வீட்ல எடுத்து வைக்கவும் இல்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே தான் தூங்க போறோம். சீட்டி போட்ட வீட்டுக்கு போகல. அங்க வந்து டஸ்ட் ஓவரா இருக்கு. கிளீன் பண்ணா தான் உள்ளார தூங்க முடியும். கழுவணும் ஃபுல்லா ஒட்டடை, அழுக்குமா இருக்கு. அதனால இன்னைக்கு எங்க மாமியார் வீட்லயே தான் தூங்க போறோம். அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அம்மாவும் வீட்ல இல்ல. சர்வேஷ் வந்து ஜாலியா இப்ப வந்து எங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான். தர்ஷன் கை சப்புறத நிறுத்தவே இல்ல. இந்த டே இப்படிதான் போச்சு. இந்த வீடியோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். பாய்.